வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. செஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் அது எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு சோம்பேறியோட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அது டைம் பிடிக்குது. அதனால தான் என்ன சொல்கிறதுன்னு சரியில்லை, சோம்பேறினே வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டாக்கா, எனக்கே நான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது ரொம்ப நாளாக நான் ஒன்றுமே எக்ஸசைஸ் அது இது சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணலை. அதோட வின்ட்ரு வேறு வந்துச்சு இல்லையா, அதனால் அது ஒரு சாக்காக வச்சு நம்ம வீட்லேயே எப்பயும் இருக்கிறது. இப்போ தாங்க சூரியனே வர ஆரம்பிச்சிருக்கு, எங்களுக்கு ஸ்ப்ரிங் வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட நம்மளுக்கு சூரியெல்லாம் வர ஆரம்பிச்சிரும், நிறைய அவர்ஸ். அதனால் நம்ம இதுக்கு மேலே இந்த வெளியே நடக்கிறது கொள்வது அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கொல்லை வேலை இதெல்லாம் வந்துடும் இல்லையா. அதுதாங்க, நான் வந்துட்டு எப்பயுமே A6 பிராண்டை இது தான் நான் வாங்குவேன். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. எனக்கு பிரச்சனை காலில் பாதங்களில் எனக்கு பிரச்சனை இருக்குது. அதாவது ப்ரோனேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது ஐயையோ அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது என்னோடய பாதம் ரெண்டு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருக்காது. அதனால் நம்ம நடக்கும்போது இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் இருக்காது. அதனால் இந்த ஷூ வந்துட்டு எனக்கு சரியாக இருக்கும். அதுவும் ஒரு டைப் இருக்குது, ப்ரொனேஷன் ஷூ அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டு நான் வாங்குவேன் எப்பயும் நான் வாங்கும்போது. அதில் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு மேலே நான் ஒரு இன்னொரு சப்போர்ட்டு விற்பேன் அந்த ஷூக்குள்ளே. அப்போ தான் எனக்கு சரியாக வரும். சரிங்க, இதோட சைஸ் வந்துட்டு இங்கே பாருங்கள், நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இதுதான் ஹீரோப்போட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், 40. காலை என்னமோ பெருசாகிக்கிட்டே போகுது, வயசாக பெருசாகுமா என்னன்னு தெரியல, இல்லை ஷூவோட சைஸ் தான் பெருசாகிக்கிட்டு வருதா என்னன்னு தெரியல. இது தாங்க நான் வாங்கியிருக்கிறது. இப்போ இதோட விலை வந்துட்டு 2200 சம்திங் க்ரௌன்ஸ் போட்டிருந்தாங்க ஒரிஜினல் ப்ரைஸு. 25% எனக்கு மெம்பர்ஷிப் இது இருக்குது, ரிடக்ஷன் இருக்குது. அதனால் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நேற்று. இது நான் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஷூ வந்துட்டு இது இல்லைங்க வரேன். இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குங்க. இதோட பேர் வந்துட்டு ஜெல் நிம்பஸ் போட்டிருக்கு பாருங்கள். 27 உள்ளது நான் ட்ரை பண்ணேன் போன வருஷம். அந்த கலர் எனக்கு சரியாக ஒத்து வரல, அதனால் வாங்கலை. அப்போ இது வந்துட்டு 28 வந்துட்டு இப்போ உள்ளது, புதுசாக உள்ளது. அதனால் சரி இந்த வாட்டி நம்ம இந்த ஷூவை வாங்கிடுவோம், திரும்ப போயிட்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதாங்க அந்த ஷூ வந்துட்டு பாருங்கள். ஆஹா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடையிலே ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்போ வீட்லேயும் நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் ஊரில் என்ன ஒரு சலுகை இருக்குதுனாக்கா, கடைங்களில் நம்ம பொருள் வாங்கினோம்னாக்கா 14 நாள் 30 நாள் அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியும். அதாவது பொருள் நம்ம வெளியில் பாய்க்காமல் இருக்கணும், அதாவது வெளியில் நடக்காமல் இருக்கணும். அந்த டேக் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே இருக்கணும். அதெல்லாம் இருந்தாக்கா நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணலாம். சில கடையில் வந்துட்டு 1 வருஷம் கூட இருக்குது. அதையும் நான் செஞ்சுருக்கேன். 1 வருஷத்துக்கு 11 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த 1 வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு பொருளை நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு டோட்டலி அப்படியே இருந்தது. நான் இதில் போட்டு வச்சுட்டேன், ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் நினப்பு வச்சேன், ஐயோ இது பாய்க்கிலேயே நம்ம கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு எடுத்து போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணேன். அதோட நம்மளோட இது ரெசிப்ட் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். மெம்பர்ஷிப்பு நம்மளுக்கு இருந்ததுனாக்கா அதில் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை, ரிசிப்டையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். அது வந்துட்டு எங்கள் ஊரில் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. சரிங்களா, இது நடக்கும்போது நெல்லுங்க வர நம்மளுக்கு முன்னுக்கு நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த வளைஞ்சி இருக்கு இல்லையா முன்னுக்கு, இது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் நம்ம முன்னுக்கு போகிறதுக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக கொடுக்கும். அதனால் இந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அதோட ஜெல் இருக்குது பாருங்கள். இந்த ஹீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஜெல் கொடுத்துருக்காங்க. அப்படி மெத்துன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன், 5ஆம் மாதம் வந்துட்டு ஒரு இதுக்கு போட்டியில் நான் கலந்துருக்கேன். அதாவது ஓடுற போட்டி, ஓடலாம் நடக்கலாம், ஊர்ந்து போக முடியாது.
ஓடலாம். நம்ம ஸ்லோவாக நடந்து வர வேண்டியதுதான். ஒரு 5 கிலோமீட்ரு அந்த இது நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் 2 மாதம் இருக்குது ஏறக்குறைய. பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. இதுதாங்க. இதோட வந்துட்டு ஒரு சொக்ஸ் ஒன்று. ஏன்னா 2 பொருள் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு கண்டிஷன். அந்த 25% நம்மளுக்கு வேணும்னாக்கா 2 பொருள் வாங்கணும். ஸோ இது வந்துட்டு என்ன விலை? இது வந்துட்டு ஜஸ்ட்டு 100 கிரவுன்ஸ் தான் வந்துச்சு. 2 பேர் இருக்குது இதில் சொக்ஸு. சரிங்களா? டோட்டலி ஒரு 1700 சம்திங் என்னமோ வந்துச்சுன்னு 800 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொடுத்தா தான் பொருளும் நல்லா கொஞ்சம் கிடைக்கும். எஸ்பெஷலி நம்ம காலுக்கு பிரச்சனை இருக்குதுனாக்கா அதுக்கு தகுந்தா போல் நம்ம வாங்கணுங்க. அதோட ரிட்டன் பண்ணுறது டேமேஜ் ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட நம்ம ரிட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது எங்கள் ஊரில் வந்துட்டு. ஆனால் அது ரீசன் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். எதுக்காக, ஏன் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அவங்க திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப நம்மளுக்கு ஒரிஜினலாக திரும்ப இன்னொன்று கொடுப்பாங்க. அதனால் எங்கள் ஊரில் பொருளுங்க வாங்கினாக்க நம்ம கவலையே பட தேவையில்லை. என்ன டேமேஜ் ஆனாலும் அந்த அந்த கேரண்டி டைமுக்குள்ளே டேமேஜ் ஆனாக்கா நம்ம ரிட்டன் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிக்கல இந்த ஷூ இல்லை துணியோ எது வாங்கினாலும் நம்மளுக்கு பிடிக்கலனாக்கா அதையும் நம்ம அந்த டேட்டுக்குள்ளே நம்ம போய் ரிட்டன் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு காசு அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க. வேறு என்னங்க சொல்லணும்? இந்த ஷூவை காட்டி காட்டி இவங்களை ரொம்ப போர் அடிச்சிட்டேன்ல. இருக்கட்டும். இன்னும் இப்போ என்ன, இது வேறு வருது, ஈஸ்டர் வேறு வருது. நாங்கள் இந்த பெருநாளெல்லாம் கொண்டாட மாட்டோம். அதுவும் இந்த ஊர் கிறிஸ்டன் இதெல்லாம் கொண்டாட மாட்டோம். பட் ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஊர் வந்துட்டு எல்லாருமே செய்கிறப்ப நம்மளும் ஏதாவது செய்வோமே அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக என்னோடய மக ஒருத்தவங்க, அவங்க ஸ்பெஷல் சைல்டு, அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாக்கா கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் இன்னொரு வாட்டிக்கு காமிக்கிறேன். பசங்க செஞ்ச பொருளெல்லாம் இருக்குதுங்க. இது எடுத்து வச்சோம்னாக்கா நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அவங்க பசங்க செஞ்ச பொருளெல்லாம் எடுத்து வச்சோம்னாக்கா அவங்க என்னென்ன செஞ்சாங்க, எது செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்போம். வேறு என்னங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.